அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த பதிவில் கூர்க் நாங்கள் போயிருக்கும்பொழுது அங்கே ட்ராவலில் ரோட் சைடில் 2 பக்கமே நிறைய பெரிய பெரிய பானைகள், பெரிய பெரிய கார்டன் டெக்கரேஷன்லாம் மண்ணால் ஆனது எல்லாமே ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. அதை தான் நான் பார்க்க போகிறோம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வித்தியாசம். வாங்க பதிவுக்கு போகலாம். இந்த மாதிரி பெரிய சைஸில் அழகாக தண்ணி ஒழுகுற மாதிரி ஃபால்ஸ் மாதிரி டெக்கரேட் பண்ணுறதெல்லாம் நம்ம கூர்க் சைட் போனீங்கன்னா 2 பக்கமே ரோட் சைடில் விற்றுட்டு இருப்பாங்க. அது பெரிய பங்களாக்கெல்லாம் கார்டனில் வைக்கிறதுக்கோ ஹோட்டலில் டெக்கரேட் பண்ணுறதுக்கோ இருக்கும். செராமிக்கில் இருக்கும், டெரக்கோட்டாலும் விற்பாங்க. அந்த உருவங்கள் ரொம்ப அழகாக இருக்கும். புத்தர் சிலை, அதுக்கப்புறம் அன்னம், மயில் வச்சு, யானை வச்சு, அந்த மாதிரியெல்லாம் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். பெரிய பெரிய ஆந்தைகள் இருக்கும். அதே மாதிரி பெரிய லாந்தர் இருக்கும். இந்த மாதிரி அந்த பெரிய கார்டனில் வைக்கிறதுக்கு பெரிய சைஸில் எல்லாமே பெரிய பெரிய சைஸில் இருக்கும். நம்ம சின்னதாக வீட்டில் வைக்கிறதுக்கும் பெரிய தோட்டங்களை வைக்கிறதுக்கும் ஹோட்டலில் வைக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கும் இல்லையா? அதனால் எல்லாமே அந்த கூர்க் சைடில் போனீங்கன்னா பெருசாக தான் இருக்கும். நம்ம இந்த மாதிரி பெரிய உருளி அதில் நம்ம பிளாஸ்டிக்கில் பூக்கள் போட்டுக்கிறதுக்கு அதுவும் வச்சுருப்பாங்க. நீங்கள் கூர்க் போனால் கவனிச்சு பாருங்கள், 2 சைட்லையுமே நம்ம இந்த மாதிரி பெரிய கார்டன்களை டெக்கரேட் பண்ணுறதுக்கான ஐட்டம்லாம் நிறைய விற்றுட்டு இருப்போம். இது ஃபுல்லாக மரக்கரண்டி. அதாவது மரக்கரண்டின்றதை விட நம்ம தேங்காய் சிரட்டை இருக்கு இல்லையா, அந்த சிரட்டில் பண்ண கரண்டிகள் இது. ஏன்னா இது மற்ற கரண்டியோட வித்தியாசமாக இருந்துச்சு. குட்டி குட்டி சைஸில் செட்டாக வச்சுருந்தாங்க. அது ஹோல்சேல் கடைனால 3 பீஸு, 3மே வெவ்வேறு சைஸாக இருக்கும். பொரியலுக்கு, அதாவது சமையலுக்கு என்னென்ன கரண்டிகள் தேவைப்படுமோ அதெல்லாம் அழகாக வச்சுருந்தாங்க. ஜல்லிக்கரண்டி முதற்கொண்டு, தோசை கரண்டி முதற்கொண்டு எல்லாமே தேங்காய் சிரட்டையில் தான். அதேமாதிரி களிக்கின்றது, இந்த மாதிரி பெரிய பெரிய கட்டைகள் களிக்கின்றதுக்கு, ராகி முத்தக்கின்றதுக்கெலாம் அருமையாக இருந்துச்சுங்க. அதை தான் அவங்களுக்கு காட்டினேன். சாதாரண கிடையாது. அதே மாதிரி இந்த பெரிய பெரிய செராமிக் பாட்டெல்லாம் உங்களுக்கு இன்டோர் பிளான்ட்டுக்கும் நாங்கள் வைக்கலாம், பெரிய கார்டன்லேயும் வைக்கலாம். இந்த மாதிரி செராமிக்லும் இருந்துச்சு, உங்களுக்கு டெரக்கோட்டாவிலையும் இருந்துச்சு. எல்லாம் பெரிய சைஸ் ஐட்டம் தான். எல்லாம் பெரிய கார்டன்லேயும் நல்லா டெக்கரேட் பண்ணுறதுக்கு, இதெல்லாம் அந்த கார்டன் வச்சுட்டு அதில் டெக்கரேட் பண்ணுறதுக்கு அழகாக. அதே மாதிரி கார்டனில் டேபிளில் டெக்கரேட் பண்ணுறதுக்கு அந்த மாதிரிலாம் செட் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் ஹோல்சேல் கடை மாதிரின்னு வச்சுக்கோங்க. அப்போ எல்லாம் பெரிய பெரிய பீஸாக எடுக்கணும். மூங்கில் தட்டு பாருங்கள். அதே மாதிரி தேங்காய் தட்டு, தேங்காய் மரத்துலேருந்து எடுக்கப்பட்ட தட்டையும் செஞ்சு வச்சுருந்தாங்க. எல்லாமே டிஃப்ரென்ஸ் தான், ஒன்று மாதிரி ஒன்று இருக்காது. அதனால தான் உங்களுக்கு இதை நான் கண்டிப்பாக இதை காட்டணும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன். கடையில் குட்டி குட்டியாக அதிசயமாக நிறைய இருந்துச்சு, காட்டுறேன் பாருங்கள். இப்போ இந்த குட்டியாக இருக்கிற இந்த குருவி மாதிரி இருக்கும். செராமிக்கில் இருந்துச்சு, டெரக்கோட்டாவில் இருந்துச்சு. தண்ணி ஊற்றி நம்ம ஊதுனோம்னா வித்தியாசமான விசில் நல்லா இருக்கும் அந்த விசில் ஊதும்போது. அதே மாதிரி நம்ம குடிக்கிற டம்ளர் பாருங்கள், கைப்பிடி இல்லாமல் இருந்துச்சு. அதுலேயுமே உங்களுக்கு டெரக்கோட்டாவிலையும் இருந்துச்சு, உங்களுக்கு செராமிக்கில் இருந்துச்சு, மண்ணில் இருந்துச்சு. அந்த டிசைன்ஸ் ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. அதுதான் ரொம்ப அழகாக இருந்துச்சு. பார்க்கும்போது அது நம்மளும் வாங்கிட்டு போய் குடிக்கலாமா, அதில் காஃபி குடித்தா அவ்வளோ அருமையாக இருக்கும், டீ குடித்தாலும் ரொம்ப நல்லா இருக்குங்க. குட்டி குட்டி டம்ளர் பாருங்கள், செராமிக் டம்ளர். இன்னொன்று இன்னும் பார்த்து ரொம்ப அதிசயமாக இருந்தது. இந்த மாதிரி பூ உருளி போடுறோம்ல, அதுலேயே ஃபிட் பண்ணியே பாட்டம் இருக்குங்க. நம்ம தூண்டா விளக்கு மாதிரி சைடில் திரி போட்டு மேலே ஏற்றிக்கலாம். நம்ம சுற்றி நம்ம தண்ணி ஊற்றி பூ வச்சுக்கலாம். அதே மாதிரி வித்தியாசமாக உங்களுக்கு ஒட்டகம், யானை, அதுக்கப்புறம் மீன், அந்த ஷேப்லலாம் உங்களுக்கு தூண்டா விளக்கு இருந்துச்சு. வித்தியாசமாக இருந்ததுனால சரி உங்களுக்கு காட்டுவோம், நான் அப்படியே வீடியோ எடுத்தேன். நல்லா இருக்குது பாருங்கள். மீனெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது பார்த்தீங்களா? இது பார்த்தா என்னன்னு தெரியுதாங்க, காலில் நம்ம பித்த வெடிப்பு தேய்க்கிறதுங்க. மண்ணால் செய்யப்பட்டது. நம்ம பிளாஸ்டிக்கில் பார்த்துருக்கோம். இந்த மாதிரி பித்த வெடிப்புலாம் க்ளீன் பண்ணுறது மண்ணுங்க. அருமையாக இருக்குல்லங்க. அதே மாதிரி குட்டி குட்டியாக செராமிக்கில் குட்டி குட்டி குடங்க, குட்டி குட்டி கிண்ணுங்க, செராமிக் ஐட்டம். ஒரு கடையில் பார்த்தேன், நல்லா இருந்தது. சரி உங்களுக்கு அப்படியே காட்டுவோன்னுட்டு. அதே மாதிரி பிக் பேங்க் சொல்லுவாங்க இல்லையா, இந்த பிக் பேங்க் ஆக்சுவலாக எனக்கு கிடைக்கவே இல்லை. நான் பிளாஸ்டிக்கில் அமேசானில் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். இங்கே பாருங்கள், செராமிக்கில் எவ்வளோ அழகழகாக இருக்குது பார்த்தீங்களா? ஆமையிலும் இருக்குது பாருங்கள். எல்லாமே உங்களுக்கு உண்டியல் தான், அழகாக போட்டுக்கிறதுக்கு. செராமிக் ஐட்டம் தான் ஃபுல்லாக அந்த கடையில் இருந்துச்சு. அதே மாதிரி குட்டியாக நம்ம மெழுகுவத்தி ஏற்றுறது, ஊதுபத்தி ஏற்றுறது, குட்டி குட்டி கிண்ணங்க, எல்லாமே செராமிக் ஐட்டம். பார்க்க நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி இந்த மாதிரி ஸ்டாண்டு போட்ட விளக்கம் உங்களுக்கு கைப்பிடியோடு இருந்துச்சு பாருங்கள். இந்த மாதிரி குட்டி குட்டி குடம், இது டெரக்கோட்டாவில் குட்டியாக மினியேச்சர். நம்ம ஏதாவது நவராத்திரிக்கு வைக்கிறதா இருந்தால் அழகாக மினியேச்சருக்கெலாம் நம்ம இதை வைக்கலாம். அதே நிறைய செராமிக் மாடல் வடசட்டி கைப்பிடியோடு ரொம்ப அருமையாக இருந்துச்சுங்க. நம்ம தண்ணி குடிக்கிற வாட்டர் பாட்டில் மண்ணில் இப்போ நிறைய வர ஆரம்பிச்சிச்சுலங்க. இதில் என்னென்னா அதில் இப்போ டிசைன் போட்டு வருது அழகாக. மண்ணிலே அவங்க கலரில்
மண்ணாலே அது வந்து அழகாக ஒரு டிசைன் போட்டு வைக்கிறாங்க. அது இன்னும் பார்க்க ரொம்ப அருமையாக இருந்துச்சு. பாட்டிலுமே வித்தியாசமான சைஸில் இருந்துச்சு இந்த கடையில். அதேமாதிரி ஊறுகாய் போடுற ஜாடிங்க, உப்பு ஜாடிங்க, இந்த மாதிரி நம்ம சப்பாத்தி சுட்டு வைக்கலாம் அந்த மாதிரி மூடியோடு இருக்குது. எல்லாமே மூடியோடு அழகாக இருந்துச்சு. பெரிய டம்ளருங்க, டெரக்கோட்டா டம்ளருங்க, காஃபி குடிக்கிறது, பால் குடிக்கிறது, அதெல்லாம் வித்தியாசமாக இந்த கடையில் இருந்துச்சு. இந்த மாதிரி டீயும் நம்ம ஊற்றி குடிக்கலாம். செராமிக் கப்பில் செட்டாகவும் வச்சுருந்தாங்க. இன்னும் கேட்டால் உங்களுக்கு ஃபுல்லாகவே மூடியோடு இருக்கும். மூடியோடு இருக்கும்போது அது ஒரு மாதிரி நல்லாயிருக்கும் இல்லைங்க. அதே மாதிரி குட்டி குட்டி நமக்கு மினியேச்சர் குட்டி குட்டி குடங்க, அதான் நவராத்திரியில் நம்ம கொலு வைக்கிறோம்னா அந்த மினியேச்சர் குடம் வச்சுக்கலாம். அதில் வித்தியாசமாக வந்து சிலிண்டர் மாதிரி ஓவல் ஷேப்பில், ரவுண்ட் ஷேப்பில், அந்த மாதிரி ரொம்ப வித்தியாசமாக இந்த கடையில் இருந்துச்சு. குட்டி குட்டியாக பானைகள், இதெல்லாம் வந்து நம்ம கார்டனுக்கு வந்து ஆர்கனைஸ் பண்ணும்போது நம்ம தோட்டத்தில் வச்சு டெக்கரேட் பண்ணலாங்க. சின்ன குடம், அதில் தண்ணி ஊற்றி காக்கா வந்து கல் போட்டு கொடுக்குற மாதிரி, கதை சொல்கிற மாதிரி அழகாக மண்ணிலே வச்சுருந்தாங்க. அருமையாக இருந்துச்சு பாருங்க. காக்காவும் மண், பானையும் மண். அதே மாதிரி குட்டி குட்டியாக செராமிக்கில் வந்து நிறைய மிருகங்கள் வந்து இருந்துச்சு. அதே மாதிரி வாத்தும் இருந்துச்சு, மயில் இருந்துச்சு, கைப்பிடியோட விளக்குகள் வந்து நிறைய இருந்துச்சு. இதெல்லாம் வித்தியாசமாக இருந்துச்சு. குட்டி குட்டி நாய்க்குட்டிகள், யானைகள்லாம் மண்ணிலே, ஏன் காட்டுறேன்னா எல்லாம் மண்ணில் வச்சுருந்தாங்கங்க. அதான் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. உங்களுக்கு நான் காட்டுறேன். அதே மாதிரி பாருங்கள், மாட்டு வண்டியும் உங்களுக்கு மண்ணில். நம்ம தோட்டங்கள்லாம் டெக்கரேட் பண்ணலாம், வீட்லேயே நம்ம வச்சுக்கலாம். இது மண் தட்டு, மண்ணிலே ஆரத்தி தட்டு. லாந்தர் விளக்கு ஃபுல்லாக மண் தான். அதனால தான் உங்களுக்கு காட்டிக்கிட்டு இருக்கேன். இது வந்து ஆர்டிஃபிஷியல் கிடையாது, ஃபுல்லாக மண்ணால் பண்ண எல்லாமே ஹேங்கிங் விளக்கு தான் ஃபுல்லாக. இதுமாதிரி பெரிய ஹோட்டல்ஸு, பங்களாலாம் இதை வச்சுருப்பாங்க. பார்க்கவே அழகாக இருந்துச்சு. சுற்றி பாருங்கள் எவ்வளோ வந்து லாந்தர் விளக்கு, ஹேங்கிங் விளக்கு, சுற்றி 5 விளக்கு 6 விளக்கு அகல் வச்சு விளக்கு இருந்துச்சு. பானைக்குள்ளே விளக்கு ஏற்றி வைக்கிறது இருந்துச்சு. மண்ணிலே பாருங்கள் மொத்தம் 12 விளக்கு இருந்துச்சு. அதுலேயும் நம்ம ஏற்றலாம். அதே மாதிரி செவத்தில் மாட்டி வைக்கிற மாதிரி அருமையாக இருந்துச்சுங்க. மண்ணாலான குத்து விளக்கு பார்த்தீங்களா, அழகாக நம்ம 5 முகமும் ஏற்றி வச்சுக்கலாம். அதே மாதிரி ஹாப்பி மேனில் விளக்கு, சாம்பிராணி போடுறதுக்கு மண்ணாலான விளக்கு, எல்லாமே டெரக்கோட்டாவில். இந்த மாதிரி வந்து வீட்டு முன்னாடி அழகாக மாட்டிக்கிறதுக்கு பெருசு பெருசாக இருந்துச்சுங்க. இதை விட என்னென்னா கருப்பு மண்ணில் உங்களுக்கு அழகழகாக குடங்க, ஜக்குங்க, வாட்டர் பாட்டில் எல்லாம் இருந்துச்சு. நம்ம செராமிக்கில் தானே வாட்டர் பார்த்துருக்கோம். அதே மாதிரி வந்து டெரக்கோட்டாவில் பார்த்துருக்கோம். இங்கே கருப்பு மண்ணிலேயே வாட்டர் பாட்டில் இருக்குது. தூக்குவாளி பாருங்கள் மண்ணிலேயே. அதே மண்பானைகள் வித்தியாசமாக இருக்கும். ரவுண்ட் ஷேப்பு, அதே மாதிரி நீளமாக இருக்குது, சதுரமாக அந்த மாதிரி இருந்துச்சு. எல்லாருக்கும் பித்தளை டைப் வச்சுருந்தாங்க. அதே மாதிரி செடிக்கு தண்ணி ஊற்றுறது மண்ணிலே வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி வந்து பெரிய தோட்டங்களுக்கு வைக்கிறதுக்கும் ரொம்ப அழகழகாக இருந்துச்சுங்க. இந்த கடையில் எல்லாமே வித்தியாசமாக இருந்துச்சு. எல்லாமே மண்ணால் ஆன பொருட்கள் தான். கூர்க் பக்கம் போனீங்கன்னா ரோட் சைடில் 2 பக்கமே இந்த மாதிரி பெரிய பெரிய கடைகள் இருக்கும். நீங்கள் உள்ளே நுழைஞ்சு பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். நீங்கள் வீட்டுக்கு தேவையானதை வாங்கிட்டு வரலாம். தோட்டங்களுக்கு, பெரிய பெரிய தோட்டங்களுக்கு நம்ம டெக்கரேட் பண்ணுறதுக்கு, ஹோட்டலுக்கு இதெல்லாம் இங்கே வந்து வாங்குறாங்கங்க. இதுவரையிலும் நம்ம அழகாக மண்ணாலான, செராமிக்காலான, அதே மாதிரி டெரக்கோட்டாலான பொருட்கள் எல்லாம் பார்த்தோம். விளையாட்டு பொருட்கள் பார்த்தோம். வீட்டில் வந்து டெக்கரேட் பண்ணுற பொருட்களையும் பார்த்தோம். கிச்சனில் யூஸ் பண்ணுற பொருட்களையும் பார்த்தோம். மரத்தாலான தேங்காய் சிரட்டை அதையும் நம்ம பார்த்தோம். எல்லாமே இந்த ரோட் சைடில் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. இன்னும் கேட்டால் பெருசாக 2-3 கடைங்க 2 பக்கமே இருந்துச்சு, நிறைய கடைகள். நான் ஒரு கடையில் போய் பார்த்து உங்களுக்கு இந்த வீடியோ போட்டது தான். இவ்வளோ வந்திருக்கு உங்களுக்கு. இதே எல்லா கடையிலையும் இருக்கும். இந்த மாதிரி அந்த இடத்துல போகாதவங்க, பார்க்காதவங்க இந்த வீடியோவை பார்த்தா, ஓ இப்படிலாம் கூர்க்கு போகிற வழியில் இப்படிலாம் விற்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும் இல்லைங்க. அதுக்காண்டி தான் உங்களுக்கு நான் இந்த வீடியோவை போட்டேன். வேறு ஒன்றும் இல்லை, நீங்களும் இதை பார்க்கணும் தான். அதனால் இதை பாருங்கள். இதை எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நான் சொன்னல, சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பரவாயில்ல, எல்லாேருக்கும் ஷேர் பண்ணணும். இந்த மாதிரிலாம் இருக்கட்டும்னு அவங்களும் ஆசையாக பார்க்கட்டங்க. இந்த மாதிரி நல்ல விஷயங்களை பார்ப்போம், பேசுவோம், நல்ல விஷயங்களை செய்வோம், நல்ல விஷயங்களை கேட்போம். நமக்கு நல்லதே நடக்குங்க. நன்றி, வணக்கம்.